நந்தன் சசிகுமாரோட ஆக்டிங்ல இரா சரவணோட டைரக்ஷன்ல இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். நந்தன் இந்த படத்துல ஒன்லி என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலாஜி சக்திவேல் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டரா நடிச்சிருக்காரு. அவர் தான் காலங்காலமா ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் வருது. எலெக்ஷனுக்காக வந்துட்டு எப்பயுமே அண்ணன் போஸ்ட் அடிக்கக்கூடியவரால் அவர் மட்டும்தான் நிற்பார், அவரே ஜெயிப்பாரு. அப்படிதான் வந்து வருஷம் நடக்கும். 5 வருஷம் கரெக்டாக நடக்கும்போது அவர் ஒரு 30-40 வருஷம் அவர் தான் வந்து இருந்துட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமும் அவரே நின்று ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஊர்ல மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாலாஜி சக்திவேல் வீட்டில் தான் வந்து சசிகுமார் வந்து அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். ஒரு என்ன சொல்ற ஒரு எடுபடி வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவர் வீட்டில் வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு அவர் வந்து படுத்து படிக்க இருப்பார், அவரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்கள வந்து அடிமையாகவே வச்சிருக்காங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல திடீர்னு வந்துட்டு அவங்களோட அந்த ஊரை மட்டும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த பஞ்சாயத்தை மட்டும் ரிசர்வேஷன் தொகுதியா வந்து அறிவிச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்து அவர் நிற்க முடியாது. கண்டிப்பா வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு ஆள் நிற்க வச்சுதான் ஆகணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். நம்ம என்ன சொன்னாலும் சரின்னு கேட்கணும். நம்மளோட அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சசிகுமாரை நிற்க வச்சிடலாம். அவன் தான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துடுறாரு. ஸோ அவர் அந்த முடிவு எடுத்து சசிகுமாரை நிற்க வைக்கிறாரு. சசிகுமார் பிரசிடென்ட் ஆயிராரு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஒன்லைன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைனை எடுத்து படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கே வந்துட்டு இந்த படத்தோட இயக்குனர் இரா ராவணன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன், இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் படங்கள் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ், மசாலா படங்கள் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து இந்த படம் வந்து நிறைய ஃபைட் இருக்கணும், சாங்ஸ் இருக்கணும், பயங்கரமா வந்துட்டு வேற மாதிரியான ஃப்ளேவர் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, சாங்ஸு, ஃபைட்டு, ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒத்து வராது. ஆனால் வந்து ஒரு நல்ல கதை பார்க்கணும், ராவா படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முக்கியமா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சசிகுமார் அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் அவங்க எத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நடிச்சதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி இதுதான். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு அவர் அவரோட நடிப்புக்கு, ஏன்னா பாலாசாரோட படத்துலையும் நடிச்சிருக்காரு. ஸோ அதையும் தாண்டி இந்த படத்துல வந்து ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவரோட நடிப்புக்கு இந்த படத்துக்காக ஏதாவது ஒரு விருது கிடைத்தால் உண்மையை வந்து மிகப்பெரிய ஒரு பலனா இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. அவரை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கேரக்டர் பாலாஜி சக்திவேல் சொன்னோம் இல்லையா. ஸோ அவரும் கொடுக்கப்பட்ட அந்த ரோலை வந்து நமக்கே கோவம் வர அளவுக்கு, என்னடா இவ்வளவு கொடூரமான ஒரு ஆளா இருக்கான், இவ்வளவு கெட்டணம் படிச்சவனா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரோலை பண்ணிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி சசிகுமாரோட ஒய்ஃபா வந்திருப்பாங்க, அவங்க பிக் பாஸ்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், பேர் தெரியல. ஸோ அவங்களும் ஆக்டிங்ல சூப்பரா வந்து செம்மையா வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அது ஒரு சண்டை போடுற சீன் மாதிரி இருக்கும், அவங்க வந்து அடிப்பாங்க, அந்த சீன்லாம் வந்து பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. ஸோ வந்து அந்த கேரக்டரே மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சமுத்திரக்கனி ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் வந்து கரெக்டாகவே பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஸ்லோவா போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகல. படம் வந்து நல்லா நீட்டாக தான் கொண்டு போயிருந்தாங்க. இன்ட்ரோல் போர்ஷன் நல்லாவே முடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. இன்னும் வந்துட்டு படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரொம்ப ராவா எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரியாலிட்டியை ஒட்டியே இருக்கணும், ரியாலிட்டியை தாண்டி போயிடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பார் போல. ஸோ கொஞ்சம் கூட அதுல இருந்து வெளியில வரல. என்ன இருந்தாலும் சினிமா தான் இது. ஸோ தியேட்டருக்கு வருது. ஸோ கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட் செகண்ட் ஹாஃப்ல சேர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணுச்சு. மற்றபடி செகண்ட் ஹாஃபும் சூப்பரா இருந்தது. முக்கியமா இந்த படத்துல வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லும்படி நிறைய விஷயங்கள் வந்து படத்துக்குள்ள வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஓப்பனிங் சீனே வந்துட்டு சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி அந்த ஓப்பனிங் ஷாட்லேயே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு காட்டாமணக்கு செடியை வச்சு அவர் அழகான ஒரு விஷயத்த வந்து நிறைய அதை பார்த்தா நம்ம கத்துக்கலாம். அழகான ஒரு விஷயத்த வந்து ஒரு மோட்டிவேஷனலா வந்து ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்ட்ரோல் போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேசிய கொடியை வந்து ஏத்துறத வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. சசிகுமார் சார் அதை பண்ணுவாரு, பண்ணிட்டு அப்பதான் இன்ட்ரோல் போர்ஷன் வரும். ஸோ அது வந்து பாக்குறதுக்கு செம்மையான ஒரு சீனா இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இவங்க எல்லாத்தையும் போட்டு அடிக்கக்கூடிய அந்த சீன் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் பயங்கரமா எடுத்திருப்பாங்க. சசிகுமார்லாம் எப்படிதான் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னே தெரியல, இவ்வளவு பெரிய இடத்துல இருந்துகிட்டு. அதே மாதிரி அவங்க அம்மா இறந்துருவாங்க. இப்படி நிறைய சீன்ஸ் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அவங்க அம்மா இறந்துருவாங்க, அப்போ ஒரு விஷயம் நடக்கும். இது எல்லாமே வந்துட்டு உண்மையிலேயே நடக்குமாடா இப்படிலாம் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வர அளவுக்கு தான் இருந்தது. இதுக்கு டைட்டில் கல்லே போட்டுறாரு, இதெல்லாம் வந்து பார்த்தா இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து நான் கையை பிடிச்சு கூட்டு போய் காமிக்கிறது இதெல்லாம் உண்மையை நடக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து டைட்டில் கல்லே கொடுத்துட்டாரு. அதுக்கு அந்த ஒரு போல்னஸ்க்கு வந்து நம்ம உண்மையிலே வந்து பாராட்டணும். படத்தோட எண்ணிலையுமே வந்துட்டு ஒரு 5-6 பேர் வந்து பேசுற மாதிரி அங்கங்க இந்த விஷயங்கள்ல இப்போதைக்கு நடக்குது. இப்போ வந்து கரண்ட்ல வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அவங்க தலித் சமூகத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க. படம் பார்த்தீங்கன்னா பெரிய படம்லாம் இல்லை, 2 மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சிருது. ஸோ எங்கேயும் பெருசா போர் அடிக்கல. ஆனா என்னதான் வந்து
படம் ராவா எடுத்திருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இது வரைக்கும் யாரும் பேசாத ஒரு விஷயத்த பேசியிருந்தாலும் கூட ஒரு சில இடங்கள்ல மட்டும் நமக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் சேர்த்ததுனால படம் இன்னும் சூப்பராகவே வந்திருக்கும். மற்றபடி டெக்னிக்கலா படம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. ஸோ குறை சொல்ற அளவுக்கு இல்லை, நிறைய ஷார்ட்ஸ்ல வந்து நல்லா இருந்தது. முக்கியமா வந்துட்டு அவங்க டெத் சீனா இருக்கட்டும், அந்த கோயில் சீன்ஸ்லாம் வந்து காமிக்கிறதா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல வந்துட்டு நிறைய ஏரியல் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், டெக்னிக்கலா வந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியம் மியூசிக். ஜிப்ரான் வந்து படத்துல வந்து பெருசா பாடல்கள் இல்லைனாலும் கூட ஒரு பாட்டு இருந்தது, அதுவும் நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜி ஒர்க் வந்து நல்லாவே இருந்தது. அந்தந்த சீனுக்கு என்னென்ன தேவையோ, எங்க வந்து எந்த மூட்ல கொடுக்கணுமோ அது மாதிரி வந்து அழகாவே கொடுத்திருந்தாரு. ஸோ ஓவரால் வந்து படம் பார்த்து முடிக்கும் போது சிவகார்த்தின்னு சொன்ன மாதிரி தான், இந்த படம் பார்க்கும்போது சிரிக்க வச்சுச்சு, அதே மாதிரி சிந்திக்க வச்சது, அதே மாதிரி யோசிக்க வச்சது, அதே மாதிரி படம் பார்த்து முடிக்கும் போது நம்மளை எந்திரிச்சு கைத்தட்ட வச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு மூட்ல தான் நானும் இருந்தேன். படம் வந்து கண்டிப்பா எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆனா இந்த கமர்ஷியல் படங்கள், மசாலா படங்கள் எதிர்பார்த்து போறவங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது, தியேட்டர்ல அந்த படம் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மக்கள் கூட்டம் போகணும். எனக்கு கூட நிறைய படங்கள் வந்திருக்கு, அது நல்ல படங்கள்னு வேற சொல்றாங்க. ஸோ அதுல வந்து இந்த படம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனல்ல போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.